தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் விடுபட்ட தகுதியான வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பாசிச சக்திகளுக்கு கடுகளவு கூட இடம் தரக்கூடாது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் முகாம் இல்லத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் உள்ளிட்டோர் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்குச்சாவடி வாரியாக தாம் கவனித்துக் கொண்டிருப்பதாகவும், ஒரே ஒருவர் தவறுதலாக விடுபட்டிருந்தால் கூட வாக்காளர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டின் 15% வாக்காளர்களை, அதாவது 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார்கள். இடம்பெயர்ந்தவர்கள் என்று மட்டும் சுமார் 66 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள அதிமுகவும் பாஜகவும் களத்துக்கே வரவில்லை, துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. அதனால்தான் நாம் சந்தேகப்பட வேண்டியுள்ளதாகவும், எனவே நீக்கப்பட்ட 97 லட்சம் வாக்காளர்களில் தகுதியுடைய வாக்காளர்கள் இருக்கிறார்களா என கவனமாக பார்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். 168 தொகுதிகளில் 10%த்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். இதை நாம் வாக்குச்சாவடி வாரியாக சரிபார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஒரே வாக்குச்சாவடியில் ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைந்த 4 பேர் விடுபட்டிருக்கிறார்கள் என்றால் நாம் இன்னும் விழிப்போடு செயல்பட வேண்டும் என அர்த்தம் என்றும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கொண்டு பார்ப்பது போல நிர்வாகிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், புதிய வாக்காளர்கள் இணைக்கப்படுவதையும் தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நம்மை நேர்மையாக நேர்வழியில் வீழ்த்த முடியாத பாசிச சக்திகளும் எதிரிகளும் குறுக்கு வழியில் காரியம் சாதிக்க நினைப்பார்கள். அதற்கு நாம் கடுகு அளவு கூட இடம் தரக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். நம் கவனத்தை திசை திருப்பவும், நம்மோடு உழைப்பை வீணாக்கவும் எதிரிகள் கூட்டமும் வீணர்கள் கூட்டமும் முயற்சி செய்வார்கள். அதையெல்லாம் புறந்தள்ளி தேர்தல் பணி ஆற்றுங்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வெற்றி கோட்டை நெருங்கும் நேரத்தில் பதற்றமோ அசதியோ கூடாது. இனிமேல்தான் நம் முழு பலத்தையும் கொடுத்து ஓட வேண்டும் என்றும் நிர்வாகிகளை அவர் கேட்டுக்கொண்டார். களத்தில் நாம் தான் வலிமையாக உள்ளோம், நம் கூட்டணிதான் வெற்றி கூட்டணி. வெற்றியை எட்டும் வரைக்கும் கவனம் சிதறாமல் உழையுங்கள். டெல்லி படையெடுப்புக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அஞ்சாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடே வெல்லும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.